إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் இஸ்லாமும் அமானிதமும் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் வழங்குகிற ஒரு மார்க்கம் என்று நானும் நீங்களும் நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த சத்தியம் இந்த உலகத்தில் ஒரு காலமும் பொய்ப்பிக்கப்பட மாட்டாது. அதற்கு நிகராக, அதற்கு நேர்த்தியாக இந்த பூமியில் வேறு எந்த கொள்கைகளும் சித்தாந்தங்களும் நின்று பிடிக்க முடியாது என்கிற ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள், அதனுடைய வரையறைகள் எல்லாமே எல்லா காலத்திற்கும் பொருத்தமாகவும் எல்லா மனிதர்களும் பின்பற்றி வாழுவதற்கு தகுதியாகவும் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தை தொகுத்து வழங்கியவன் காலங்களை கடந்த, இடக்கட்டுப்பாடுகளை கடந்த, இந்த உலகத்தின் கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் எதிர்காலத்தையும் மிக துல்லியமாக அறிந்த படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி என்னிடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையினூடாக சான்று பகர்ந்த ஒரு மார்க்கம் இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். எனவேதான் அன்புக்குரியவர்களே,
இந்த இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கையினுடைய அமைதிக்கு, அந்த வாழ்க்கையினுடைய நேர்த்திக்கு, ஒரு மனிதனுடைய சிந்தனையினுடைய அழகான தன்மைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இஸ்லாம் பொதிந்திருக்கிறது. அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அமானிதத்தை நிறைவேற்றுதல் அல்லது அமானிதம் பேணுதல் என்று சொல்லுகிற ஒரு அம்சம். இன்றைய கால சூழலில் மனிதர்களிடத்தில் இருந்து மறைந்து கொண்டிருக்கிற அல்லது பெரும்பாலானவர்களிடத்தில் இருந்து காணாமல் போயிருக்கிற ஒரு பண்பாக இஸ்லாம் இதனை அறிமுகம் செய்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமானிதம் பேணுதல் என்று சொல்கிற பொழுது இதனை நாம் இரண்டு வகையாக பிரித்து நோக்கலாம். குர்ஆன் எங்களுக்கு அப்படி சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தഖூனுல்லாஹ வர்ரசூல, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அமானித மோசடியின் உச்சபட்ச தன்மையாக, மிக மோசமான ஒரு குணமாக இஸ்லாம் வர்ணிக்கின்ற ஒன்றுதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல்களை விட்டும் நாம் தடம் புரண்டு எங்களுடைய மனோ இச்சை பிரகாரம் நாங்கள் விரும்பிய செயற்பாடுகளை செய்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மோசடி செய்தல் என்கிற விஷயம். இந்த மோசடி இன்றைய ஈமானிய சமுதாயத்தின் மத்தியில் பல்வேறு வடிவங்களில் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய கட்டளை என்று தெளிவாக தெரிந்திருக்க, அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டல் என்று தெளிவாக தெரிந்திருக்க, குர்ஆனும் சுன்னாவும் இதைத்தான் சொல்லுகிறது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டல்களை தெள்ளத் தெளிவாக தந்திருக்க, அவற்றையெல்லாம் மீறி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன விஷயங்களை தாண்டி அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பாடம் நடத்துகிற அளவுக்கு இந்த மார்க்கத்தை விட்டு பிழைப்பு நடத்துகிற, இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை மீறுகிற பல சகோதரர்களை, அன்புக்குரியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த மார்க்கத்தினுடைய வரையறையை தாண்டுகிற விஷயத்தில் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டிய நாம், அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செயற்பட வேண்டிய நாம், அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய நாம் இன்று அடுத்தவர்களுடைய திருப்திக்காகவும், அடுத்தவர்களுடைய பாராட்டுக்காகவும், அடுத்தவர்களுடைய கௌரவத்திற்காகவும் எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், என்னோடு சேர்ந்து நடக்க வேண்டும், என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிற செயற்பாடுகள் தான் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. சுன்னா என்று சொன்னாலே, அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டுதல் என்று சொன்னாலே சுன்னத்து தானே என்று சொல்லி சர்வ சாதாரணமாக அதை கடந்து போகிற மனோநிலையோடுதான் இன்றைய ஈமானிய சமுதாயத்தின் உணர்வுகள் மாறி போயிருக்கின்றன. அல்லாஹுவின் தூதர் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், அல்லாஹுவின் தூதருடைய சுன்னா இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் கடமையை செய்கிறோம் தானே, சுன்னாவை எதற்கு செய்ய வேண்டும், அது வளமைதானே, இந்த சமுதாய சூழலில் அப்படி செய்ய முடியாது என்றெல்லாம் கடந்து போகிற, தொழிலுக்காக, குடும்பத்திற்காக வாழ்க்கையை விட்டு பிழைக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளை, அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் கண்டு கொண்டிருக்கிறோம். இவை மிக மோசமான மோசடி, மிக மோசமான மோசடி. அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் நாம் மீறுகிற ஒவ்வொரு அடியும், அவர்கள் சொல்லுகிற கட்டளைக்கு மாறாக நாம் செயற்படுகிற ஒவ்வொரு விஷயமும் மிக பெரும் மோசடி என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லுகிறான், இறை விசுவாசிகள் இருக்கிறார்களே, சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள், அவர்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்களை மிக சரியாக நிறைவேற்றுபவர்களாக இறை விசுவாசிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமானிதத்தை என்னுடைய அல்லாஹுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் நான் எப்படி நிறைவேற்றுகின்றேன் என்று ஒவ்வொரு முஃமினும் ஆழமாக யோசிக்க வேண்டிய தேவையோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரியவர்களே, இந்த அமானித மோசடியினுடைய அடுத்த வடிவம் தான் மனிதர்களுக்கு செய்கிற அமானித மோசடி. மனிதர்களுக்கு செய்கிற அமானித மோசடி. இந்த அமானித மோசடியையும் இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று, ஒரு மனிதன் அவனுக்கு செய்து கொள்கிற அமானித மோசடி. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று சில அமானிதங்களை கொடுத்திருக்கிறான்.
அவனுடைய உடம்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உடம்பு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். இதை நான் நினைத்த மாத்திரத்தில் பயன்படுத்த முடியாது, நினைத்தவாறு பராமரிக்க முடியாது. இதற்கென்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய முறை பிரகாரம் நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருத்தல், அதற்குரிய விஷயங்களை பேணுதல், அதை அழகாக பயன்படுத்துதல், நோய்கள் வருகிற பொழுது அதற்கான சிகிச்சையை தேடுதல், இவைகள் எல்லாம் இந்த உடம்பு என்று சொல்லுகிற அமானிதத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள். இன்று நாம் பார்க்கிறோம், ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, நேரத்திற்கு வேலைகள் செய்வதில்லை, ஏதோ ஒரு இயந்திர வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். விளைவு வாழ வேண்டிய வயதில், அனுபவிக்க வேண்டிய வயதில் நோயோடு தள்ளாடி கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்களை, சகோதரர்களை இன்றைய கால சூழலில் பார்க்கிறோம். அவர்களுடைய உடம்பை பராமரிப்பதற்கும், அதற்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும், அதற்குரிய பிரச்சனைகளை பார்ப்பதற்கும் நேரமில்லை. சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகல் சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுகிறார்கள், இரவு சாப்பாடு 1 மணி தாண்டி 12 மணி தாண்டி சாப்பிடுகிறார்கள். காலை சாப்பாடு என்பது கிடையாது. இப்படி அவர்களுடைய உடம்புக்கான எந்த ஒரு ஹக்கையும் கொடுக்காதவர்களாக இன்று நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் 3 மனிதர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை பற்றி விசாரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டதற்கு பிறகு அந்த 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நான் இதற்கு பிறகு பகல் காலங்களில் சாப்பிட மாட்டேன், முழுவதுமாக நோன்பிருக்க போகிறேன் என்று ஒருவர் தீர்மானம் எடுக்கிறார். நான் இரவிலே இனி தூங்காமல் முழுவதுமாக நான் நின்று வணங்கப் போகிறேன் என்று இன்னொருவர் முடிவெடுக்கிறார். நான் திருமண வாழ்க்கை செய்யாமல் துறவற வாழ்க்கையிலே இருந்து வணக்க வழிபாடுகள் செய்ய போகிறேன் என்று இன்னொருவர் தீர்மானிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இவர்களுடைய விஷயம் சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், நான் உங்களை விட அல்லாஹ்வை மிக பயந்தவன். நான் சில நாட்களில் நோன்பு நோக்கிறேன், சில நாட்களில் நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன், சிலர் இரவுகள் நின்று வணங்குகிறேன், நான் அதுக்கேற்றாப்போல் தூங்கியும் கொள்கிறேன், நானும் மனைவிமாரோடு சேர்ந்து வாழுகிறேன். எனவே என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றாமல் இந்த பூமியில் வெற்றி பெற முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது. அந்த ஹக்கை மிகச் சரியாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். நான் உழைக்கிறேன், குடும்பத்திற்காக கஷ்டப்படுகிறேன், பொருள் சம்பாதிக்கிறேன், தேடி தேடி ஓடுகிறேன், கிட்டத்தட்ட 10, 15, 20, 30 வருடங்கள் என் வாழ்நாள் அப்படியே கடந்து போகிறது. இன்னும் சில சகோதரர்களை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கோபித்துக் கொள்ளக்கூடாது. வெளிநாடுகளில் போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஏதோ தேவைக்காக அவர்களுக்குரிய பிரச்சனை இருக்கிறது, போகிறார்கள். அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், இன்னும் சிலர் 50 வருடங்கள் வரைக்கும் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை வருகிறார். ஒரு விடுமுறையிலே, ஒரு மாத காலம் விடுமுறையிலே வருகிறார். வந்து முதல் வாரத்திலே திருமணம், 2வது வாரத்திலே மாமியாவுடைய வீட்டுக்கு போகிறார், 3வது வாரம் ஏதாவது ஒரு சுற்றுலா, 4வது வாரம் வெளிநாட்டுக்கு போய் விடுகிறார். இனி மீண்டும் எப்பொழுது வருவார்? 2 ஆண்டுகள் கழித்துத்தான் மீண்டும் ஊருக்கு வருவார். இங்கு மனைவியினுடைய நிலை, அந்த பெண்ணுடைய அமானிதம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனாக, ஒரு சாதாரண ஆணாக யோசித்து பாருங்கள். நான் கால் பேசுகிறேன் தானே, தொடர்பாக இருக்கிறேன் தானே, ஏன் இந்த உடம்புக்கு ஒரு ஹக்கு கிடையாதா? ஆசை கிடையாதா? உணர்வுகள் கிடையாதா? ஒரு பெண்ணினுடைய மனோநிலை என்ன? அவள் தூண்டப்படுகிற வரைக்கும் அமைதியாக இருப்பாள். நீ ஒரு மாத காலம் வந்து அவளோடு ஒன்றாக இருந்து திருமணத்தின் பெயரால் தூண்டிவிட்டு போய், சில சகோதரர்கள் 1 மாத காலம் மனைவியோடு இருந்து விட்டு போய் ஒரு 5 வருடங்கள் கழித்து வருகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? இதற்காக இந்த திருமணம்? இந்த அமானிதங்கள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் என்று நினைக்கிறோமா? வெறுமனே பொருளாதார சம்பாத்தியம் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய இலக்கா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தான் சார்ந்திருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்களையும் இதன் மூலமாக மிக பெரும் மோசடி செய்வதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளை பிறந்து
பிள்ளையினுடைய முகத்தை பார்க்காமல் 2-3 வருடங்கள் எனக்கு தெரிய நான் வெளிநாடுகளிலே சந்தித்த பல சகோதரர்கள் பிள்ளையினுடைய பிறப்புக்கு பிள்ளையோடு இருந்தவர்கள் அதற்கு பிறகு 2-3 வருடங்களுக்கு ஒரு தடவை போய் வந்து இப்பொழுது பிள்ளையினுடைய கல்யாணத்திற்கும் லீவிலே தான் போகிறார். பிள்ளையினுடைய திருமணத்திற்கும் வெளிநாட்டிலே இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டுதான் ஊருக்கு வருகிறார். வந்து அதே 1 மாதம் அதே 15 நாள். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு அந்த அமானிதம் வெறும் சம்பாத்தியத்தோடு முடியக்கூடியதா? வெறும் வசதி வாய்ப்புகளோடு முடியக்கூடியதா? அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று அல்லாஹ் கேட்கிற பொழுது அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், ஆணையும் பெண்ணையும் ஆணும் பெண்ணுமாக மாறி மாறி உனக்கு நான் அன்பளிப்பாக தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் தந்த அன்பளிப்பை நீ எப்படி கையாண்டாய் என்று அல்லாஹ் மஹ்ஷருடைய வெளியில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிற பொழுது, யா அல்லாஹ், நான் வெளிநாட்டிலே இருந்து முடியுமான அளவுக்கு உழைத்து அனுப்பி வீடு கட்டி திருமணம் முடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்தேன் என்கிற இந்த ஒற்றை வார்த்தையால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோமா? தந்தையினுடைய அணைப்பும் தந்தையினுடைய ஸ்பர்சமும் தெரியாத எத்தனையோ குழந்தைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தைமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிற பொழுது பதில் சொல்லியாக வேண்டிய அமானிதம். என் பிள்ளைதானே, நான் காலையிலே எழுந்து கடைக்கு போகிறேன், காலையிலே எழுந்து ஆபீஸ் போகிறேன், மீண்டும் திரும்பி வருகிற பொழுது பிள்ளை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறது. வெறுமனே ஒற்றை முத்தத்தோடு கடந்து போகிற ஒவ்வொரு தந்தையும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிக பெரும் அமானித மோசடி செய்கிறீர்கள். அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை அந்த பிள்ளைகளை, அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை. உங்களுடைய கைப்பிடித்து தூக்கி உங்களுடைய கரம் பிடித்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அறிமுகம் செய்து அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்து நாளை நீங்கள் மரணித்தால் கூட, நீங்கள் மௌத்தாகினால் கூட உங்களுடைய மன்னரைக்காக கையேந்துகிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் அந்த அமானிதத்தை தந்திருக்கிறான். ஒவ்வொரு தந்தையும் அந்த அமானிதத்தை மிக சரியாக நிறைவேற்றுகிறோமா என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹ்வின் பெயரால் யோசித்து பாருங்கள். இந்த அமானித மோசடி பிள்ளைகளுடைய விஷயத்திலும் மனைவியினுடைய விஷயத்திலும் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்புக்குரியவர்களே நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொரு கணவனும் மனைவியை கட்டுப்படுத்த முடியாத கணவர்களாக மாறி போயிருக்கிறோம். மார்க்க விவகாரங்களில் கூட வீட்டுக்குள் நடக்கிற அனாச்சாரங்களையும் வீட்டுக்குள் செய்கிற பாவங்களையும் ஏன் செய்கிறீர்கள் என்று தைரியமாக கேட்க முடியாத நிலையில் தானே என் இனிய ஈமானிய சகோதரர்களே நானும் நீங்களும் கோழைகளாக மாறிப்போயிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரிகிறதா? இதோ நான் ஜும்மா முடிந்து போவேன். சில நேரம் இது ரமலானுடைய காலமாக இருப்பதால் குறைவாக இருக்கலாம். ஏனைய காலங்களில் என்னுடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள். என் வீட்டில் நான் வாங்கி கொடுக்க தொலைக்காட்சி பெட்டியில் என் மனைவியும் பிள்ளைகளும் சினிமா பார்த்து கொண்டிருப்பார்கள், இசை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், மகரிபுடைய நேரம் நாடகம் பார்த்து கொண்டிருப்பார்கள், இரவு தூங்குகிற பொழுது மோசமான சினிமாக்கள் ஆபாசங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். என் கையிலே ரிமோட் இருக்கும், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கும், நான் தான் அந்த டிவி வாங்கி கொடுத்தேன், நான் தான் கேபிள் கனெக்ஷன் எடுத்து கொடுத்தேன், மாதம் நான் தான் காசும் கட்டுகிறேன். ஆனால் எனக்கு அந்த ரிமோட்டை எடுத்து ஓபன் பண்ணுவதற்கு தைரியம் இல்லை. நீங்கள் செய்யாதீர்கள். இந்த வீட்டுக்குள் இனிமேல் ஷைத்தானுடைய ஓசை ஒலிக்க கூடாது, அல்லாஹுக்கு மாற்றமான எதுவும் நடக்க கூடாது என்று சொல்லுகிற தைரியம் இல்லாத கணவன்மார்களாகத்தானே நாம் இருக்கிறோம். மனைவியை வெளியிலே அழைத்து செல்ல போகிறேன், ஒரு நிகழ்வுக்கு கூட்டி போக போகிறேன். மார்க்கம், அல்லாஹுடைய தூதர் எப்படி ஆடை அணிந்து அந்நிய ஆண்கள் மத்தியிலே போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக வரையறை செய்திருக்கிறார்கள்.
அந்த வரையறை நீங்களும் நானும் செய்த வரையறை அல்ல, நீங்களும் நானும் செய்த வரையறை அல்ல. படைத்த ரப்பும் ரப்பினுடைய தூதரும் செய்த வரையறை. அதை நானும் நீங்களும் கையடிக்க முடியாது. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் முஃமினான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிலே கருத்து சொல்வதற்குரிய சுதந்திரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அது முடிவாக்கப்பட்டது. என் மனைவி அரைகுறை ஆடையோடு அந்நிய ஆண்களை கவர்ந்திருக்கிற வகையில் அவளுடைய நகைகளை எல்லாம் வெளியிலே போட்டுக்கொண்டு அவளுடைய அங்க அவயங்கள் தெரிகிற அளவுக்கு வெளியிலே போவதற்கு தயாராகிறாள். ஒரு திருமண நிகழ்வுக்கு போவதற்கு தயாராகிறாள், அல்லது வெளியிலே எங்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு தயாராகிறாள். அன்புக்குரிய சகோதரர்களே, என்றாவது ஒரு நாள் நீ இப்படி வந்தால் உன்னை நான் வெளியிலே கூட்டி போக மாட்டேன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்த முறை பிரகாரம் உன்னை நான் வெளியிலே அழைத்து செல்ல மாட்டேன், நீ ஒழுக்கமாக வர வேண்டும், வந்தால் மட்டும்தான் அந்நிய ஆண்கள் இருக்கிற ஒரு சபைக்கு உன்னை அழைத்து செல்வேன், இல்லை என்றால் என்னோடு நீ வர முடியாது என்று மனைவியோடு இந்த மார்க்க விஷயங்களில் தைரியமாக பேசிய எத்தனை ஆண்கள் இந்த சபையில் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர பேச முடியவில்லை அல்லவா, பேச முடியவில்லை அல்லவா? அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதத்திற்கு மோசடி செய்கிறோம் என்பது புரியவில்லையா? இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விசாரிப்பான் என்பது தெரியவில்லையா? எவ்வளவு காலத்திற்கு சகோதரர்களை இப்படி இருக்க போகிறோம்? அமானிதம் என்றால் வெறுமனை அடுத்தவனுடைய காசை வாங்கி செலவழிப்பது மட்டும்தான் அமானிதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இவற்றிலெல்லாம் அமானிதம் கிடையாதா? என் வீட்டு விவகாரங்களில் அமானிதம் கிடையாதா? என் சொந்த மனைவியினுடைய விஷயத்தில் அமானிதம் கிடையாதா? அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கல்விக்காக இடம் தேடுகிறோம், கல்விக்காக இடம் தேடுகிறோம். நான் சொல்லுகிற விஷயங்களில் சில நேரம் பாதிப்பு இருந்தால் அன்புக்குரியவர்களே, இதை தனிப்பட்ட ரீதியில் யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஒளித்து மறைத்து சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, எங்கு கொண்டு போய் விடுகிறோம் என்னுடைய பிள்ளையை? எங்கு கொண்டு போய் விடுகிறோம்? அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாத என்னுடைய மகள், வயதுக்கு வந்த ஒரு பெண், அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவளுடைய தலையை மறைத்து ஹிஜாபோடு நடமாட வேண்டிய ஒரு பெண்ணை, ஒரு பிள்ளையை +1 படிக்கிறாள், +2 படிக்கிறாள், நல்ல நிலையில் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மாற்று மத பாடசாலையிலே கொண்டு போய் விடுகிறோம். அங்கு ஒழுக்கமும் கிடையாது, கட்டுப்பாடுகள் கிடையாது, மார்க்க ரீதியான விழுமியங்கள் கிடையாது. அவர்களுடைய சிந்தனையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இங்கு எனக்கு என்னுடைய மார்க்கம், என்னுடைய மார்க்கத்தின் வழிகாட்டல், அந்த மார்க்கத்தினுடைய தனித்துவம் எல்லாம் என் காலுக்கு கீழே குழி தோண்டி புதைக்கப்படுகிறதே என்கிற எந்த ஒரு கூச்சமும் கொஞ்சம் கூட கிடையாமல், கொஞ்சம் கூட இல்லாமல் என் பிள்ளை இந்த காலேஜிலே படிக்கிறாள், இந்த பாடசாலையிலே படிக்கிறாள் என்று சொல்லி பெருமையாக சொல்லுகிறோமே. அன்புக்குரியவர்களே, இந்த பெருமையை நாளை மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? தொழுகைக்கு நேரம் கொடுக்காத, தொழுகை இல்லாத பாடசாலைகளில் படிப்பிக்கிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஹராமான வழியில் வளர்க்கிறீர்கள். தொழுகை இல்லாத கல்வி, தொழுகைக்கு நேரம் கொடுக்காத கல்வி, இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளையை எங்கு உயர்த்தினாலும் சரி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகைதான் மானக்கேடான ஒழுக்கக்கேடுகளை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுடைய பிள்ளையை நிச்சயமாக ஒழுக்கமாக வளர்க்க முடியாது. அந்த கல்வி ஹராம். அல்லாஹ்வுடைய தீனை தொலைத்து விட்டு இன்று கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அமானித மோசடி என்பது புரியவில்லையா? அமானித மோசடி என்பது புரியவில்லையா? இதை பற்றி எல்லாம் அல்லாஹ் கேட்பான், விசாரிப்பான் என்கிற பயம் கொஞ்சம் கூட உள்ளத்தில் இல்லையே. எப்படி சகோதரர்களே, மரணத்தின் பின்னரான வாழ்க்கையில் நானும் நீங்களும் தப்ப போகிறோம்? என் பிள்ளை டாக்டர் ஆகி இருக்கிறான், என் பிள்ளை என்ஜினியர் ஆகி இருக்கிறான், என் பிள்ளை வேறு துறையிலே இருக்கிறான், அவன் வெளிநாட்டிலே இருந்து இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான். பெருமையாக செல்லுகிற ஒவ்வொரு தந்தையும் ஆழமாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள்
மரணித்து போனால் உங்களுடைய மையத்தை முன்னால் வைத்து உங்களுடைய மையத்துக்கு பின்னால் நின்று 4 தக்பீர்கள் சொல்லி அல்லாஹு அக்பர் என்று ஜனாசா தொழுகை நடாத்துகிற அளவுக்கு குறைந்தபட்ச மார்க்க அறிவோடுதான் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளையை வளர்த்திருக்கிறீர்களா? அந்த அறிவை கூட கொடுத்து வளர்க்கவில்லை என்றால் இந்த உலகத்தின் சம்பாத்தியம் எதுவரைக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, எதுவரைக்கும்? இந்த மன்னரைக்கு மேலே இருக்கிற வரைக்கும் தானே. உங்களுடைய மகன் சம்பாதிக்கிற கோடிகளால், உங்களுடைய மகன் வாங்குகிற சம்பளத்தினால் உங்களுடைய கபருக்குள் எதை வாங்கி தந்து விட முடியும்? ஒரு துண்டு கபன் துணியை மாத்திரம் தானே வாங்கி தந்து விட முடியும். அதைவிட மேலதிகமாக எதை தந்து விட போகிறான்? அதே மகனை மார்க்கமுள்ள ஒருவனாக, மார்க்கமுள்ள ஒரு டாக்டராக, மார்க்கமுள்ள ஒரு என்ஜினியராக, தொழக்கூடிய ஒரு பிள்ளையாக, பிரார்த்தனை செய்கிற ஒரு பிள்ளையாக, மார்க்கத்தை தேடி கற்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் வளர்த்திருந்தால் உங்களுடைய மன்னரை பொன்னரையாகுமே, உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகுமே. உங்களுடைய கபரை அல்லாஹ் கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் விசாரிப்பானே. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற பிரார்த்தனைகளால், அவர்கள் செய்கிற இஸ்திக்பார்களால், அவர்கள் கொடுக்கிற தர்மங்களால், அவர்கள் செய்கிற நல்லறங்களால் உங்களுடைய கபரில் நீங்கள் நிரந்தரமான சந்தோஷத்தில் இருக்கலாமே. என்றாவது யோசித்தோமா சகோதரர்களே? என்றாவது யோசித்தோமா? இந்த உலகத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த பயணத்தில் இந்த அமானித மோசடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை வந்து இருக்குகிற நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் என்ன பதில் சொல்லி தப்ப போகிறோம் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் மிக தெளிவாக யோசித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்குமான அமைதிக்கு வழிகாட்டுகிற மார்க்கம். அன்புக்குரியவர்களே, அமைதிக்கு வழிகாட்டுகிற மார்க்கம். இன்று நாம் அமைதியை இழந்து தடுமாறுவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த அமானிதங்களுடைய விஷயத்தில் நாம் கொண்டிருக்கிற பொடுபோக்குத்தனம் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அமானித மோசடிகளில் இருந்து எங்களை நாங்கள் முழுமையாக காத்துக்கொண்டு அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفاه أما بعد. அன்புக்குரியவர்களே, அமானித மோசடி என்று சொல்கிற பொழுது மிக பிரதானமாக பேசப்படுகிற ஒரு விஷயம்தான் பொருளாதார மோசடி. இன்றைய கால சூழலில் சர்வ சாதாரணமாக எல்லோராலும் செய்யப்படுகிற ஒரு விஷயம். தொழிலுக்காக இன்னொரு நண்பனிடத்தில் காசு வேண்டுகிறான். பணத்தை வேண்டி தன்னுடைய தொழிலிலே முதலீடு செய்கிறார். மாதா மாதம் உனக்கு லாபம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்குரிய இத்தனை வீத லாபத்தை உனக்கு தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்கிறார். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கொடுத்துவிட்டு 3வது மாதம் முதலோடு சேர்த்து தலைமறைவாகி போகிறார். கால் பண்ணினால் ஆன்சர் இல்லை, அதற்கு பதிலளிக்கவில்லை. வீடு தேடி போனால் வீட்டிலே ஆள் இல்லை. சில சகோதரர்கள் பலருடைய கோடிக்கணக்கான காசை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகிறார்கள். வெளிநாடுகளிலே போய் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இது அருளுல்லாஹ், இது அல்லாஹுடைய பூமி. இந்த பூமியில் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்துவிட்டு, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்துவிட்டு, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரித்துக் கொண்டு நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தால் எங்களை விட முட்டாள்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது சகோதரர்களே. எவ்வளவுதான் படித்திருந்தாலும் இது அல்லாஹுக்கு சொந்தமான இந்த பூமியில் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு மாறு செய்து கொண்டு நான் சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்ந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற ஒரு மனிதனை போன்ற மடத்தனமானவன், முட்டாள்தனமானவன் இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது. அந்த மடத்தனத்தை தான் இந்த அமானித மோசடியின் பெயரால் நிறைய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடன் வாங்கினால் வாங்குகிற பொழுது ஓடி விழுந்து வாங்குகிறார்கள், கெஞ்சி கூத்தாடி கேட்கிறார்கள். கொடுத்து விட்டோமா? ஏதோ ஒரு அடிப்படையில் அவன் தேவையோடு இருந்த பொழுதும் கூட நண்பன் கேட்கிறானே, உறவினர் கேட்கிறாரே, என்ன செய்வது? வைத்துக் கொண்டிருக்க முடியாது, தேவை இருக்கிறது தான், கொடுத்து விடுவோம் என்று கொடுத்து விட்டால் இதோ
இத்தனாம் மாதம் இத்தனாம் திகதி தருகிறேன் என்று டேட்டை சொல்லுவார். அந்த திகதிக்கு போனால் இன்னும் ஒரு தவணை அவர் சொன்ன டேட்டிலே இருந்து பல வருடங்கள் கடந்திருக்கும், இன்னும் காசு வந்திருக்காது. ஆனால் காசு இல்லை என்பதல்ல, தெளிவாக தெரியும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், மோசடி செய்து கொண்டிருக்கிறார், தெளிவாக தெரிகிறது. எதுவரைக்கும் அன்புக்குரியவர்களே, எதுவரைக்கும் இந்த மோசடியில் நிலைத்திருக்க போகிறோம்? வியாபாரிகள் ஒரு கட்டத்தில் பொருட்கள் தட்டுப்படுகிறது என்றால் உடனடியாக விலையேற்றம், யாரும் சொல்ல வேண்டியதில்லை. பதுக்கல் வியாபாரம், கலப்படம், இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக தன்னிடத்தில் இருக்கிற பொருளை விற்பனை செய்வதற்காக அது உண்மையாக இருந்தாலும் கூட சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்தினூடாக அந்த வியாபாரத்தின் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையாக சத்தியம் செய்தாலே, பொருளை விற்பதற்காக அதனுடைய முவாசபாத்துகள் பண்புகளை சொல்லி இது சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக இருக்கிறது என்று சொன்னால் கூட, இருக்கிற விஷயத்தை சொன்னாலும் அந்த சத்தியத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த வியாபாரத்தினுடைய அருளை எடுத்து விடுவான், பரக்கத்தை எடுத்து விடுவான் என்றால் பொய் சத்தியம். வார்த்தைக்கு வார்த்தை வல்லாஹி, நான் இப்பொழுதுதான் அங்கிருந்து எடுத்து வந்திருக்கிறேன், இத்தனை ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி மிக மோசமான பொய்கள். பெருநாள் வியாபாரம், தரங்குறைந்த பொருட்களை அடுத்தவர்களுடைய தலையில் கட்டிவிடுவதற்காக நடக்கிற எத்தனையோ மோசடிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த பக்கம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த மோசடியோடு இந்த சம்பாத்தியத்தோடு வாழ்ந்து கொண்டு இதோ நான் இருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய மௌத்து வந்தால் எதை சகோதரர்கள் இந்த பூமியில் இருந்து நான் கொண்டு போய்விடப் போகிறேன்? எதை கொண்டு போய்விடப் போகிறேன்? வியாபாரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் வருகிற ஒரு கஸ்டமர் சாதாரண ஒரு கஸ்டமராக உங்களிடத்தில் வரவில்லை, உங்களின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாட்டில் அவர் வருகிறார். உங்களின் மீது அமானிதத்தை கொண்டு அவர் வருகிறார். நீங்கள் நினைத்துவிடக் கூடாது ஒரு சாதாரணமான ஏழைதான் அல்லது சின்ன தொழிலிலே சாதாரணமாக உள்ளவன் தான், இவனை சர்வசாதாரணமாக ஏமாற்றி விட்டுவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு கஸ்டமர் உங்களிடத்தில் வந்து வாங்குகிற பொருட்கள், அவர் கொடுக்கிற பணம் சாதாரணமானதல்ல. உங்களின் மீது வைத்திருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. உங்களின் மீது வைத்திருக்கிற ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள், நல்லதை தருவீர்கள் என்று அவர் நினைக்கிற நினைப்பு. நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று தெரிந்தால், நீங்கள் மோசமானதை கொடுத்து விட்டீர்கள் என்று தெரிந்தால், அப்பொழுது அந்த வாங்கி போனவனுடைய மனது துடிக்குமே, அவன் தவிப்பானே. அதன் பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு பிரார்த்தனை செய்வானே, அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமானம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அழித்து விடுவான் அல்லாஹ். அந்த துடிக்கிற துடிப்பு, அவன் சேர்த்திருக்கிற காசினுடைய அந்த வேர்வையும் கஷ்டமும் துடிப்பும் வேதனையும் ஒன்று சேருகிற பொழுது அவனுடைய வாயிலே இருந்து வருகிற அந்த வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மிக பெருமானம். நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அல்லாஹ் அடுத்த நொடி உங்களை பிச்சைக்காரனாக மாற்றுவதற்கு சக்தி மிக்க. ஏமாற்றி விட்டோம் என்று சந்தோஷப்படாதீர்கள். யாரோ ஒருத்தன் ஏமாந்து விட்டான் என்று நினைத்து விடாதீர்கள். அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிராக ஏந்துகிற ஒவ்வொரு கையும் அல்லாஹ்விடத்தில் வெறும் கையாக திருப்பப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, வெறும் கையாக திருப்பப்பட மாட்டாது. அடுத்தவர்களுடைய மனவேதனைகளையும் மன உளைச்சல்களையும் அல்லாஹுக்காக பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய அநியாயம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்ததி சந்ததியாக உங்களை பாதிக்கும். சாதித்து விட்டோம் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹுடைய சட்டங்களை, தீனை மீறி இந்த உலகத்தில் வாழ்ந்து சந்தோஷப்படுவோம் என்று நினைக்காதீர்கள். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தேர்தல் காலம் வருகிறது, எலெக்ஷன் வருகிறது. வீடு வீடாக தேடி வருவார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரரும் அவரவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று காசு கொண்டு வந்து தருவார்கள். வாக்களிப்பதற்காக, ஓட் பண்ணுவதற்காக காசு வாங்கிவிட்டு மனச்சாட்சிக்கு விரோதமாக யாரோ ஒருத்தன் பணம் தந்து விட்டான் என்பதற்காக வாக்களிக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கிற ஒட்டுமொத்த அமானித மோசடி அது.
ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்கிற அமானித மோசடி. அது வாக்குரிமை இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முன்னிறுத்தி எனக்கு இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டுக்கும் யார் நல்ல முறையில் பணியாற்றுவார்கள் என்று என்னுடைய மனச்சாட்சி சொல்லுகிறதோ அதை எப்படி நான் பார்க்கிறேனோ, விருப்பு வெறுப்புகளை தாண்டி அவர்களுக்கு நான் வாக்களித்தல் என்பது என்னுடைய உரிமை. அதை நான் நிறைவேற்றிவிட்டால் என்னுடைய கடமை முடிகிறது. ஆனால் இன்னொருவரிடத்தில் காசு வாங்கி கொண்டு அவர்கள் செய்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொண்டு ஊழல் மோசடிகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நானும் காசு வாங்கிவிட்டேன் என்பதற்காக போய் வாக்களித்து விட்டு வந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த தெரிவின் மூலமாக அவர்கள் செய்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் நானும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அந்த அமானித மோசடியை செய்ததற்காக நானும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அநியாயத்திற்கு துணை போயிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அநீதம் இழைத்தவனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன நேரம், யா ரசூலல்லாஹ், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநீதம் இழைப்பவனுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் உதவி செய்வது என்று கேட்ட நேரம், அவனுடைய அநியாயத்தில் இருந்து அவனை தடுப்பதுதான் அவனுக்கு செய்கிற உதவி. இல்லை என்றால் நீங்களும் அதே அநியாயத்தில் பங்குதாரர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் தூய்மையாக இருங்கள். உங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லையா? அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் நீங்கள் இந்த மோசடியை செய்து விடாதீர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்கிற அநியாயம் அது, ஒட்டுமொத்த நாட்டுக்கு செய்கிற துரோகம் அது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு 5000 ரூபாய் காசுக்காக, ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக, வழங்கப்படுகிற சில இலவசங்களுக்காக, என்னுடைய வீட்டுக்கு வருகிற சில பொருட்களுக்காக, சில மளிகை சாமான்களுக்காக 5 ஆண்டுகளை அடுத்தவர்கள் அநியாயம் செய்வதற்கு நான் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறேன், துரோகம் செய்வதற்கு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறேன். தெரிந்து கொண்டே இவர்கள் மோசடி செய்பவர்கள், இவர்கள் அநீதம் இழைப்பவர்கள், இவர்கள் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பவர்கள், இவர்கள் இந்த நாட்டை சுரண்டுபவர்கள், சூறையாடுபவர்கள், ஊழலிலே இருப்பவர்கள், லஞ்சத்தை வளர்ப்பவர்கள், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பவர்கள் என்றெல்லாம் தெரிந்து கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அடுத்தவர்களுக்கு வாக்களிப்பதற்கு போய் நிற்கிறோமே, காசுக்காக நிற்கிறோமே, கொஞ்சமாவது அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய மஹ்ஷருடைய விசாரணையை பற்றி நினைவு இருக்கக்கூடாதா? மறுமையை நம்பியவர்கள் அல்லவா நாம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களில் மறுமையும் ஒன்றென்று நம்பியவர்கள் அல்லவா நாம். அந்த நம்பிக்கையில் தளர்வு இருந்தால் நாம் முஃமினாக இருக்க முடியாதே சகோதரர்களே, நாம் முஃமினாக இருக்க முடியாதே. எனவே இனிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக இந்த மோசடியை செய்யாதீர்கள். ஈமானிய சமுதாயம் தெளிவாக இருங்கள். யாரும் செய்துவிட்டு போகட்டும், எல்லோரும் செய்கிறார்கள் தானே. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்கள் எல்லாம் செய்தார்கள், நீ ஏன் செய்யவில்லை என்று என்னிடத்தில் கேட்க மாட்டான். நீ ஏன் செய்தாய் என்று தான் கேட்பான். ஒரு பாவத்தை நீ ஏன் செய்தாய் என்று தனியாகத்தான் நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அடுத்தவர்கள் யாரும் வரமாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, வாங்கியவர்கள் எல்லாம் வந்து நிற்க மாட்டார்கள். யாரும் ஆட்சிக்கு வரலாம். நான் தூய்மையாக வாக்களித்தேன், நான் தூய்மையாக வாக்களித்தேன், அல்லாஹுக்கு பயந்து என் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாக்களித்தேன் என்கிற ஒரு தூய்மையான ஒரு உணர்வாவது என்னிடத்தில் இருக்குமே. இல்லை என்றால் காலம் எல்லாம் குற்ற உணர்ச்சியில் அதே நிலையில் இருந்து நானும் மௌத்தாகி போனால் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் என்னை இறுக்கி பிடிப்பானே, அல்லாஹ் என்னை இறுக்கி பிடிப்பானே. ஏன் இந்த அநியாயத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்தாய் என்று கேட்பானே. என்ன பதில் சொல்ல போகிறேன் அன்புக்குரியவர்களே? அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜமாத்தினூடாக மாநிலம் தழுவிய ரீதியில் பல்வேறுபட்ட தாவா நிகழ்ச்சிகளும் பல்வேறுபட்ட மதரசாக்கள், பள்ளி வாயில்கள் என்று நிறைய நிறுவனங்களும் நடைபெற்று வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உண்மையில் இன்றைய கால சூழல் மிக பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தான்
இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையோடு இங்கிருக்கிற மாநில நிர்வாகமாக இருக்கலாம், ஏனைய மாவட்டங்களாக இருக்கலாம், எல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு பல்வேறுபட்ட சவால்களோடு இந்த தாவா பயணத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் செய்கிற நன்மைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் கூலி இருக்கிறது, மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதமான பொருளாதாரத்தில் இருந்து அவன் விரும்பக்கூடிய வழியில் செலவழிப்பது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிற, அல்லாஹுவின் தூதர் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாகும். எனவேதான் நாம் இருக்கிற இந்த தாவா பணி, நாங்கள் இதற்காக வேண்டி ஒரு சிறிய தொகையை இஹ்லாஸாக நாம் செலவு செய்தாலும் இதன் மூலமாக நடக்கிற மறுமை வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை பணிகளில் இருந்தும் எனக்கும் உங்களுக்கும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் 100 ரூபாய் தானே கொடுக்கிறேன், 500 ரூபாய் தானே கொடுக்கிறேன், 1000 ரூபாய் தானே கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கொடுக்கிற 1 ரூபாயாக இருந்தாலும் அதில் இஹ்லாஸ் இருக்குமாக இருந்தால், அது இந்த பணியில் கலக்குமாக இருந்தால், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுகிற அன்புக்குரியவர்களே, அதை விட உயர்ந்த ஒரு வணக்கம் இந்த பூமியில் கிடையாது. ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. ومن احسن قولا ممن دعا الى الله. அல்லாஹ்வின் பால் அழைப்பதை விட மிக அழகான கூற்றை சொல்லுபவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அவ்வளவு அழகான ஒரு விஷயத்திற்காக, நன்மையான ஒரு விஷயத்திற்காக, எங்களுடைய கபருக்கும் வந்து சேருகிற நிரந்தரமான தர்மத்தை செய்கிற ஒரு விஷயத்திற்காக அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறார், அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அறிஞர்கள் சொல்லுவார்கள், உன்னிடத்தில் யாராவது உதவி செய்யுமாறு கேட்டு வருகிறார்கள் என்றால் நீ நினைத்து விடக்கூடாது உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய பணத்தை ஆதரவு வைத்து அவர்கள் வருகிறார்கள் என்பதல்ல. அல்லாஹ் அவர்களை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார், சோதனைக்காக அனுப்பி இருக்கிறார். நான் தந்ததை நீ எப்படி கொடுக்கிறாய் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மகத்தான வாய்ப்பு, ஒரு மகத்தான அதிர்ஷ்டம், ஒரு நல்ல ஒரு ஆஃபர் எங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செலவழித்து எங்களுடைய மறுமையை செழிப்பாக்குகிற இந்த சந்தர்ப்பம். எனவே இந்த ஜமாஅத்தினுடைய தாவா நடவடிக்கைகளுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் இந்த ஜும்ஆவுக்கு பிறகு செய்யப்படுகிற இந்த வசூலில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். செய்கிற பொழுது யோசிக்காதீர்கள், செய்கிற பொழுது, கொடுக்கிற பொழுது யாருக்காக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுக்காக என்று எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். சில நேரம் என்னிடத்தில் அவ்வளவுதான் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் கொடுத்ததை பல மடங்காக திரும்ப தருவேன் என்று ரப்பு வாக்களித்திருக்கிறான். கொடுத்தல் என்பது அந்த நம்பிக்கையினுடைய அடையாளம், அந்த ஈமானினுடைய அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக செலவழிக்கிற இந்த விஷயத்திலும் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். உங்களுடைய அமானிதங்களுடைய விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கு. هذا ما عندي والعلم عند الله وآخر دعوانا الحمد لله رب العالمين.